மக்களே அனைவருக்கும் வணக்கம். முப்பாட்டன் டைரி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, தமிழ் மொழியை பற்றி, அதனுடைய வளர்ச்சியை பற்றி, அது கடந்து வந்த வரலாறை பற்றி, தமிழர்களுடைய வரலாறை பற்றி, தமிழர்களுடைய பண்பாட்டை பற்றி, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி பேச போகிறேன். இதுதான் என்னுடைய கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நான் சொன்னப்போ, என்னுடைய நண்பர்களாகட்டும், தோழிகளாகட்டும், என்னுடைய உறவுக்காரங்களாகட்டும் எல்லாருமே சொன்ன பதில் வந்து என்ன அப்படின்னா, ஐயோ தமிழை பற்றி பேச போறியா, தயவு செஞ்சு வேண்டாம், உனக்கு யூடியூப் ஓடணுமா ஓட வேணாமா. யாருமே அந்த யூடியூப்பை பார்க்க கூட மாட்டாங்க, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. அந்த கண்டென்ட்டு ஃபுல்லாக யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நிறைய வந்துச்சு. எல்லா நெகட்டிவ் கமெண்ட் வந்ததுக்கு பிறகும் கணவர் தான் சொன்னார், இல்லை நீ படித்தது தமிழ் தான், உனக்கு தமிழ் ரொம்ப நல்லா வருது, ஒவ்வொரு கருத்தையும் ரொம்ப எளிமையாக நீ கொண்டு போய் சேர்க்குற, ஒருவேளை தமிழில் நீ ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அது ஒரு உரைநடையாக இருந்துருமோ, இல்லை செந்தமிழில் பேச போகிறாங்களோ அப்படிலாம் நினச்சேதான் இது வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ எளிமையாக ஒரு கதை பக்குவத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கலாம், நீ கண்டிப்பாக பண்ணு, உனக்கு கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்தாங்க. நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு என்ன மாதிரி நினைக்கிற அத்தனை மனிதர்களும் இந்த முப்பாட்டன் டைரிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் வந்து நம்முடைய தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகள் எதுவா இருந்தாலும் அதை கமெண்ட்ல தெரிவிங்க. எங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு இதை சிறப்பா பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்க சிறப்பா பண்ணி கொடுக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. நன்றி. மக்களே அனைவருக்கும் வணக்கம். கண்ணகி வழிபாடு, கண்ணகி கோவில் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. இந்த கண்ணகி வழிபாடு பற்றியோ இல்லைன்னா இந்த கண்ணகி கோவில் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத பற்றியோ அந்த சர்ச்சைக்குள்ளேயோ போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்ணகி வழிபாடு நம்ம தமிழகத்துக்குள்ள எப்படி வந்தது? கண்ணகி வழிபாடு அப்படிங்கிறது தமிழர்கள் பெண்களை போற்றினார்கள், மதித்தார்கள், கொண்டாடினார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பண்பாட்டினுடைய எச்சம் தான் இந்த கண்ணகி வழிபாடு, கண்ணகி கோட்டம் அப்படிங்கிறது. பெண்கள் தான் குடும்பத்தை வழிநடத்தினார்கள், ஒரு குழுவை வழிநடத்தினார்கள். நம்முடைய தெய்வங்களாகவே பெண்கள் தான் இருந்தாங்க. ஆரிய கலாச்சாரம் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம தமிழகத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் ஒவ்வொரு பெண் தெய்வத்துக்கும் ஒரு ஆண் தெய்வத்தை கூட்டு சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஆரியர்களுடைய தெய்வம் அப்படிங்கிறது ஆண் தான். அவங்க வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய மதிப்பெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, பெண்களை மதிக்கவே மாட்டாங்க. இதுதான் ஆரியர்களுடைய கலாச்சாரம். ஆனா தமிழர்கள் அப்படி கிடையாது. பெண்களை தெய்வமாக்கி கொண்டாடியவர்கள். அதனுடைய அடையாளம், அதனுடைய நிரூபணம் அப்படிங்கிறது தான் இந்த கண்ணகி வழிபாடு, கண்ணகி கோட்டம் அப்படிங்கிறது. சேரன் செங்குட்டுவன் இருக்காரு இல்லையா, மிகச்சிறந்த மிகவும் புகழ் வாய்ந்த மன்னர்களில் ஒருத்தர் அவரு. சேர மன்னன் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் அவருடைய மகன் தான் இந்த சேரன் செங்குட்டுவன். அவருடைய தாய் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நற்சோனை. அவருடைய தம்பி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்தை எழுதிய, கண்ணகியை வெளி உலகுக்கு காட்டிய இளங்கோவடிகள். சேரன் செங்குட்டுவன் தான் இந்த கண்ணகி கோவிலை கட்டியது, இந்த கண்ணகி கோட்டத்தை கட்டியது, கண்ணகிக்கு சிலை வடித்தது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. ஒரு நாள் என்ன பண்றாரு சேரன் செங்குட்டுவன், அவரும் அவருடைய மனைவி அரசமாதேவி, அதற்கு பிறகு அவருடைய தம்பி இளங்கோவடிகள், அவர்களுடைய நண்பன் சீத்தலை சாத்தனார், மதுரையை சார்ந்த கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் இருக்காரு இல்லையா, மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர். 4 பேரும் சேர்ந்து நகர்வலம் போலாம், ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பேரியாற்றங்கரை வழியாக நெடுவேல் குன்றம் வராங்க. இந்த நெடுவேல் குன்றம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற வேட்டுவ மக்களை சந்திக்கிறாங்க. வேட்டுவ மக்கள்லாம் என்ன பண்றாங்க, மன்னன் நம்மளை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில விளையக்கூடிய அகில், சந்தனம், பழங்கள், காய்கள், கிழங்குகள் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து மன்னனுக்கு கொடுத்து வணங்கி பணிந்து, வாங்க மன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நலம்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. மன்னனும் என்ன பண்றான் அப்படின்னா, வேட்டுவ குலத்துல என்ன நடந்துச்சு, நம்ம இன்னைக்கு நெடுவேல் குன்றத்துல என்ன நடந்துச்சு, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற தகவலை வந்து சேகரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு வேடுவ குல மகன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மன்னன் முன்னாடி வந்து, மன்னா உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி தெரியுமா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெண் தலைவெறி கோலமா வந்து நின்னா, இதோ இருக்கு இந்த வேங்கை மரம், அந்த வேங்கை மரத்துக்கு பக்கத்துல தான் தலைவெறி கோலமா வந்து நின்னா, அவளுடைய இடது முலை வந்து திருகி இருந்தது, இடது முலை அவளுக்கு இல்ல, பயங்கர சோகத்தோட இருந்தா, அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப சோர்வடைந்த நிலையில இருந்தா, உலகத்திலேயே அனுபவிக்க முடியாத ஒரு பெரும் துயரத்தை அனுபவித்தவள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை வந்து அவளுடைய முகமும் அவளுடைய உடலும் நமக்கு காட்டி கொடுத்துச்சு. கொஞ்ச
நேரத்துல என்னாச்சுது அப்படின்னு சொன்னா, வானலோகத்திலிருந்து ஒரு புஷ்பக விமானம், ஒரு விமானம் ஒண்ணு வந்து இறங்கிச்சு. அதுல ஒரு கொஞ்சம் தேவர்கள் இருந்தாங்க. அந்த தேவர்கள் ஒரு ஆண்மகனை காட்டினாங்க அந்த பெண் கிட்ட. அந்த ஆண்மகனை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர மகிழ்ச்சி, முகம்லாம் அப்படியே பூரிப்படைஞ்சிருச்சு. அந்த ஆண்மகன் கீழே இறங்கி வந்து அவளுக்கு கழுத்துல ஒரு மங்கள நாணயம், அதாவது தாலின்னு சொல்றோம் இல்லையா, இந்த தாலியை கட்டி அந்த விமானத்துல கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பயங்கர ஆச்சரியம் மன்னனுக்கு. இதெல்லாம் நடக்கிற விஷயமா, நடந்ததுக்கான ஆதாரங்கள் என்ன இருக்கு, இதை நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோட அந்த வேடுவ மக்களை பார்க்கிறாரு. அப்போ இளங்கோவடிகள் இருக்கிறாரு இல்ல, இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் அப்படியே பயங்கர குழப்பத்தோட பார்க்கிறாரு. சீத்தலை சாத்தனாருக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவர் சொல்றாரு, யாம் அறியோம் அவளின் கதையை அப்படின்னு சொல்லி அந்த குன்றக்குறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சேரன் செங்குட்டுவனுக்கும் அரசமாதேவிக்கும் இளங்கோவடிகளுக்கும் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன் சீத்தலை சாத்தனார் அந்த கதையை சொல்லணும் அப்படின்னா, சீத்தலை சாத்தனார் வந்து சேர நாடு கிடையாது, அவர் வந்து மதுரை பாண்டிய நாட்டுல வந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாணிகர். அவருமே கூல வணிகர் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அவரை அடைமொழியிட்டு குறிப்பிடுவாங்க இல்லையா. கூல வாணிகம் செஞ்சிட்டு இருந்தார். கூல வாணிபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெல், சோளம், வரகு, சாமை இந்த தானியங்கள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபர். அதனால தான் அவரை வந்து கூல வாணிகர் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அடைமொழியிட்டு குறிப்பிடுவாங்க. அவருக்கு மேலே இளங்கோவடிகளுக்கும் சேரன் செங்குட்டுவனுக்கும் பயங்கர மதிப்பு, நெருங்கின நண்பர். அடிக்கடி இவங்களை சந்திக்க வரக்கூடியது அவருடைய பழக்கத்தில் ஒன்றா இருந்தது. அன்னைக்கும் அப்படி தான் சந்திக்க வந்திருந்தார். மதுரையில் இந்த கண்ணகியோடைய நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறதுனால அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. அதனால அந்த கதையை வந்து அவங்களுக்கு சீத்தலை சாத்தனாரை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கண்ணகி யாரு தெரியுமா? சோழ நாட்டில் இருக்கிற புகார் நகரம் இருக்கு இல்லையா, அங்கதான் இந்த கண்ணகி வந்து மாநாய்க்கன் அப்படிங்கிற ஒரு வாணிபம் செய்யக்கூடிய தொழிலதிபருக்கு மகளாக பிறந்தா. மாநாய்க்கன் என்ன பண்ணார் அப்படின்னா, மாசாத்துவான் அப்படிங்கிற வாணிபம் செய்யக்கூடிய தொழிலதிபரினுடைய மகன் கோவலனுக்கு கண்ணகியை வந்து மனம் பேசி முடித்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. 2 பேருக்கும் திருமணம் செய்யும் போது கண்ணகிக்கு 12 வயது, கோவலனுக்கு 16 வயது. இந்த கோவலனுக்குடைய குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே ஆடல் பாடல் அப்படின்னு எப்பவும் அந்த கூத்துல அவனுக்கு அவ்வளவு பிரியம். அதனால என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, எப்பவுமே குரல் வாய்ப்பானரோடும் கூத்தரோடும் பரத்தையரோடும் ஆடி பாடி அவங்கள தேடி செல்றது, அவங்களுக்காக பணத்தை செலவழிக்கிறது, இதுதான் அவனுடைய பொழுதுபோக்கு. அதுல இருந்து அவனால வெளிவர முடியவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணா அப்படின்னா, மாதவிங்கிற பெண்ணை வந்து ஒரு ஆடல் அரசி, அவளை தேடி போய் அங்கேயே உட்கார ஆரம்பிச்சுட்டா. அவளுடைய அழகுல மயங்கி அவங்க 2 பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவளுடைய பெயர் மணிமேகலை. ஒரு நாள் மாதவி கூடயும் கோவலனுக்கு சண்டை வந்துடுது. சண்டை வந்தோடனே என்ன பண்ணிடுறான், மறுபடியும் கண்ணகி கிட்டேயே திரும்பி வந்தான். கண்ணகி கிட்ட அவன் திரும்பி வரும்போது கையில எந்த ஒரு பொருளாதாரமும் கிடையாது. எல்லா செல்வத்தையும் எல்லா வளத்தையுமே அவன் இழந்திருந்தான். எதுவுமே இல்லாம வெறும் கையறு நிலையில தான் கண்ணகி கிட்ட வந்து சேர்ந்தான். அப்ப கண்ணகி கிட்ட வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா நம்ம வாணிபம் செஞ்சு பொழைச்சிக்கலாம், மதுரை போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணகி எதுவுமே பேச மாட்டா. எதுவுமே சொல்லாம, என்கிட்ட ஒரு 2 கார் சிலம்பு இருக்கு, அதை நான் கலட்டி தரேன், அந்த கார் சிலம்பை வித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு கணவன் அழைத்த உடனே அவங்க கூட சேர்ந்து மதுரை மாநகரம் நோக்கி பயணம் செய்கிறாங்க. மதுரை மாநகரம் நோக்கி பயணம் செய்யும் போது கண்ணகி, கோவலன், அவங்க கூட கவுந்தி அடிகள் அப்படிங்கிற ஒரு சமண துறவியும் அவங்க கூட சேர்ந்து மதுரை மாநகரம் நோக்கி பயணம் செய்கிறாங்க. போகிற வழியெல்லாம் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருந்ததுனால கண்ணகியால் தொடர்ந்து நடக்க முடியல. கொஞ்சம் இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கோவலன் அக்கம் பக்கம் தேடி பார்க்குறான். ஐயை அப்படிங்கிற ஒரு கோவில் வந்து அவனுக்கு தென்படுது. அது வந்து கொற்றவைக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில். அது வந்து அந்த காட்டில் இருக்கு, காட்டு வழியில். அப்போ அந்த கோவில் பக்கத்தில் போய் உட்கார்ந்துருந்து கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம் அப்படின்னு 3 பேர் போய் உட்கார்றாங்க. உட்கார போகும்போது அந்த கோவிலில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் ஒன்றா கூடி ஆடல் பாடல் அப்படின்னு மகிழ்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு திருவிழா போல இருக்கு கொற்றவைக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு சிறப்பு வழிபாட்டு பூசை நிகழ்வாக கூட இருக்கலாம். அப்போது அங்கே போய் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே வந்து ஷாலினி அப்படிங்கிற ஒரு பெண் மேலே அந்த கொற்றவை தெய்வம் ஏறிடுது. சாமி ஆடுறா ஷாலினி. அவள் சாமி ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கண்ணகி அமர்ந்திருக்கிறத பார்த்துட்டா. தெய்வமேறி ஆடிக்கொண்டிருந்த அந்த ஷாலினி கண்ணகியை பார்த்துடுறாங்க. கண்ணகியை பார்த்த உடனே என்னன்னா, இவளா கொங்க செல்வி, குடமலை ஆட்டி, தென் தமிழ் பாவை, செய்தவ கொழுந்து, ஒரு மணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்பவே தெய்வமா வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க கண்ணகிய. கவுந்தி அடிகள் இருக்காங்க இல்லையா, அதாவது இல்லறத்தை வெறுத்து தான் சமணத்துக்குள்ள போவாங்க, சமணத்துறவி ஆவாங்க. அந்த சமணத்துறவியே மாதரி கிட்ட கண்ணகியை ஒப்படைக்கும் போது எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா,
கற்புடை தெய்வம் இவள் அல்லது பொற்புடை தெய்வம் யான் கண்டிலமால் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த கண்ணகியினுடைய அந்த கற்பு திறன் இருக்கு இல்லையா, அந்த உறுதிப்பாடு, அந்த திண்மை, அதை பார்த்து வியந்து பாராட்டி இருப்பாங்க. அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். மாதரி கிட்ட ஒப்படைச்சிட்டு மதுரை மாநகரத்துக்கு என்ன பண்றாரு, கோவலன் அந்த சிலம்பை வித்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பை எடுத்துட்டு மதுரை மாநகரத்து வீதிகளில் அலையும் போது ஒரு பொற்கொல்லன் கண்ணில் படுறான். பொற்கொல்லன் என்ன பண்றான், இது வந்து திருட்டு சிலம்பு அப்படின்னு சொல்லி பாண்டியன் மன்னன் நெடுஞ்செழியன் அவையில கொண்டு போய் கோவலனை நிறுத்தி அவனை கள்வன்னு பழி சுமத்தி அவனை கொலையும் செஞ்சிடறாங்க பாண்டியன் நெடுஞ்செழியன் மன்னன் அவையில. இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் பயங்கர சினத்துல கொப்பளிக்கிறா கண்ணகி. கணவனை வந்து கொன்னுட்டாங்க, அதுவும் சாதாரணமா அவன் கொலை செய்யப்படல, அவனை கள்வன்னு பழி சொல்லி அவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வை வந்து கேள்விப்படுறா. பெண்ணினுடைய இயல்பு என்ன தெரியுமா, தன்னுடைய கணவனை யாராவது பழி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் பழி சொல்லணும், ஒரு சின்ன சொல் சீன்னு சொன்னா கூட அதை பெண்களால் தாங்கிக்கவே முடியாது. அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி. அந்த நாள்ல இருந்து அவளுடைய ஒரு உளவியலாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த கண்ணகின்னு சொல்லலாம். கண்ணகி வந்து கோவலனோட சேர்ந்து வாழவே இல்லை. மிகப்பெரிய பாதகம் கண்ணகிக்கு கோவலன் செஞ்சிருக்கான். தன்னை பிரிந்து தனக்கு நிகராக இன்னொரு பெண்ணை வைத்து அவளோட வாழ்ந்திருக்கிறான். இது எந்த பெண்ணாலையுமே தாங்கிக்க முடியாது. எவ்வளவு பெரிய தவறு கணவன் செஞ்சாலும் தாங்கிப்பா, ஆனா இன்னொரு பெண் மீது ஆசைப்படுகிறான் அப்படிங்கிறத எந்த பெண்ணாலையும், அதுதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகத்துல ஒண்ணு, பாவத்துல ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட துரோகத்தை செய்த கோவலனை எந்த இடத்துலையுமே அவ தண்டிச்சிருக்கவே மாட்டா. ஆனா அந்த கணவன் வந்து அவனை கள்வன்னு பழி சொல்லி கொன்னுட்டாங்கன்னு சொன்னோன்னு அப்படியே கோபத்துல கொந்தளிப்பா. என்ன சொல்லுவா அப்படின்னா, காய் சினம் தனித்தன்றி கணவனை கை கூடேன், தீவேந்தன் தன்னை கண்டு திறம் கேட்பல் யான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுடைய அவைக்கு வந்து நீதி கேட்டு தன்னுடைய கணவன் கள்வன் இல்லை அப்படின்னு தன்னுடைய சிலம்பை உடைத்து நிரூபித்து, நெடுஞ்செழியனும் என்ன பண்ணிடுவான், ஐயோ என்னுடைய செங்கோல் வளைந்து விட்டதா, நான் தவறா நீதி சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி அவனுடைய உயிரையே விட்டு அந்த செங்கோலை நிமித்துவான். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் மதுரை மாநகரத்துல அந்த கூடல் நகரத்துல நடக்கும். உடனே உயிரை விட்டுருவாரு பாண்டியன் நெடுஞ்செழியன். அது பொறுக்காம இனிமேல் என்னுடைய கணவன் இல்லாத இடத்துல நான் மட்டும் எப்படி உயிரோடு இருக்க முடியும், அந்த நிமிஷமே கோப்பெரும் தேவியும் உயிரை விட்டுருவாங்க. ஆனாலும் கொஞ்சம் கூட சினம் அடங்காம என்ன சொல்லுவா அப்படின்னா, ஓட்டேன் அரசனோடு மதுரையையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவா. வெளியே வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த மதுரை மாநகரத்தையே எரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, காய்கதிர் செல்வனே என் கணவன் கள்வனோன்னு சூரிய பகவானை நோக்கி கேட்பா. சூரிய பகவான் உடனே சொல்லுவார், இல்லை இல்லை உன்னுடைய கணவன் கள்வன் கிடையாது, இந்த நகரை தீ கொள்ளும் அப்படின்னு அவர் ஒரு வரம் கொடுப்பாரு. வரம் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அக்னி பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது கண்ணகியின் முன்னாடி தோன்றி யாரையெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவளும் அதற்கான பதில சொல்லுவா. பதில சொன்ன உடனே அந்த மதுரை மாநகரமே தீப்பற்றி எரியும். அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் நடையா நடந்து, நம்ம வேடுவ மக்கள் சொன்னாங்க இல்லையா, நெடுவேல் குன்றம் அந்த பகுதிக்கு போய் ஒரு பாறையில ஏறி நின்னுக்கிட்டு இருப்பா. அந்த வேங்கை மரத்துக்கு பக்கத்துல அந்த நிழல்ல நின்னுக்கிட்டு இருப்பா. அப்பதான் இந்த வானவர்கள்லாம் இறங்கி வந்து கோவலனை அவள் முன் காட்டி அவளுடைய கணவனை அவளோடு சேர்த்து மறுபடி அவளை கூட்டிட்டு போவாங்க. அந்த பாறையில நின்றுதான் அவ விண்ணேறி போனா இல்லையா, அதனால அந்த பாறைக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விண்ணேற்றி பாறை. இப்போ அது பேச்சு வழக்குல மாறி வண்ணாத்தி பாறை அப்படின்னு அந்த பகுதியை வந்து அழைக்கிறாங்க. இந்த கதையை வந்து சீத்தலை சாத்தனார் சொல்ல சொல்ல சேரன் செங்குட்டுவன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. பயங்கர ஆச்சரியத்துல அந்த கதையை கேட்கிறாரு. கேட்டு முடிச்ச உடனே அவருக்கு வந்து அந்த ஆச்சரியம் தாங்கல. என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பேற்பட்ட பெண்ணுக்கு நம்ம ஒரு சிலை வடிக்கணும், அவளுக்கு ஒரு கோட்டம் இழுப்பணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன் அவருக்கு இந்த எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவருடைய தந்தைன்னு சொன்னா இல்லையா, அவருடைய தாய் நற்சோனை இறந்ததுக்கு பிறகு தன்னுடைய தாயின் மீது இருக்கிற அந்த அன்பு மிகுதியால் என்ன பண்ணுவாரு, இமயமலைக்கு போய் கல் எடுத்து வந்து தன்னுடைய தாய்க்கு முதல்ல சிலை எழுப்பியிருப்பாரு. அந்த கல்லுல தன்னுடைய தாயினுடைய உருவத்தை பொறிச்சிருப்பாரு சேரன் செங்குட்டுவன். அப்போ அவர் வந்து இமயமலைக்கு போய் சிலை எடுக்க போகும்போது அங்க இருக்கிற வட இந்தியர்கள், அதாவது அந்த வட நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த அரசர்கள் இருப்பாங்க இல்லையா, நம்ம மீது தான் சேரன் செங்குட்டுவன் போர் தொடுத்து வந்துட்டானோ அப்படின்னு பயந்து அவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்க. அந்த பகை இருந்துகிட்டு இருக்கும். அப்போ சேரன் செங்குட்டுவன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம கண்ணகிக்கும் சிலை வைக்கலாம் அப்படின்னு அமைச்சரை பார்த்து சொன்னப்போ அமைச்சர் சொல்லுவாரு, ஏற்கனவே பகையும் அங்கே இருக்கா, அதனால சொல்லுவாரு, நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்துல பொதிகை மலை இருக்குல்ல, அங்கிருந்து கல் எடுத்துக்கலாம், காவேரி ஆறு ஓடுது, அங்க வந்து அந்த கல்லை குளிப்பாட்டிக்கலாம், அந்த குளிப்பாட்டி எடுத்துட்டு வந்து அவளுக்கு
அவளுக்கு சிலை வடிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை ஏற்கனவே இமயமலையில் வந்து நம்ம வடநாட்டு மன்னர்களை வென்றோம் இல்லையா, அங்கே கனகர் விசையர் அப்படிங்கிற 2 பேர் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். சேரன் செங்குட்டுவன் மறுபடியும் இந்த பக்கம் வரட்டுமே, அவனை நாங்கள் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். எனக்கு செய்தி வந்துச்சு. அதனால என்ன பண்ணுவோம், அவங்களையும் கொஞ்சம் ஒரு கை பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம கண்ணகி வந்து சாதாரண பெண் கிடையாது, அதனால அவளுக்கு இமயமலையிலேருந்து நம்ம கல் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு மறுபடியும் இமயமலை நோக்கி பயணப்படுறாங்க. அங்கே போய் கனகர் விசையர் அப்படிங்கிற இந்த 2 மன்னர்களையும் வென்று இமயமலையிலேருந்து மறுபடியும் கல் எடுத்துட்டு வந்து, அதாவது சுமந்து நடக்கிற பாரம் கொண்ட கல் தான், பெரிய அளவில் கல் அப்படின்லாம் சொல்லிட முடியாது, சுமந்து தூக்குகிற அளவுக்கு அந்த கல் எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு கோட்டம் அமைத்ததாக வரலாறு. இது வந்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் நமக்கு சொல்லியிருப்பாரு. கண்ணகிக்கு வழிபாடு நடத்துறாரு. அந்த கோட்டம் செய்து கட்டி முடித்த உடனே நிறைய மன்னர்கள் அதுல மாளுவ வேந்தன், அப்புறம் இந்த தோற்கடிக்கப்பட்ட கனக விசையர் இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க, பாண்டிய மன்னர்கள் கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் கலந்துக்கிட்டு இலங்கை வேந்தர்கள்லாம் இதுல கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதனாலதான் இந்த கண்ணகி வழிபாடு நம்ம தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு போச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மாரி வழிபாடு இதெல்லாம் தோன்றினது தமிழ்நாட்டுல இந்த கண்ணகி வழிபாட்டினுடைய அடிதொட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு வந்து என்ன கருத்து இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்ணகி வந்து அப்படியே என்ன சிலை வைத்து ஒரு தெய்வமாக வழிபடக்கூடிய அளவுக்கு கண்ணகி அப்படி என்ன செஞ்சிட்டா? கண்ணகி ஒரு வில்லி. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகளுக்கு வேணும்னா கண்ணகி வந்து கதாநாயகியா இருக்கலாம். ஆனா நிஜத்துல வந்து ஒரு மதுரை மாநகரத்தையே எரித்த ஒரு பெண் விலங்குகளை பத்தி கவலைப்படல, எந்த உயிரினங்களை பத்தியும் கவலைப்படல, எந்த குழந்தைய பத்தியும் கவலைப்படல, எந்த முதியவர்களை பத்தியும் கவலைப்படல. அப்படி எல்லோரையும் நெருப்பில் பொசுக்கிய ஒரு பெண்ணுக்கு எப்படி சிலை வைப்பது? அவளை சிலை வைக்கிறது கூட பரவாயில்ல, அவளை எப்படி தெய்வ நிலைக்கு உயர்த்தி வைத்து அவளை வழிபாடு செய்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க. கேள்வி வந்து பொதுவாக கேட்கலாம், ஏன்னா அது அறியாமையினுடைய வெளிப்பாடு, ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுப்பப்படுகிறது தான் கேள்வி. ஆனால் இவங்க வந்து பதிலையும் சேர்த்து சொல்லிடுவாங்க, அவள் வில்லி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த பதிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு சிலை வைத்தது தப்பு, அவளை வழிபடுவது தவறு, அவளுக்கு கோட்டம் எழுப்பியது தவறு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காய்கதிர் செல்வனே என் கணவன் கழ்வனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பா இல்லையா, அப்போ அவர் பதில் சொல்லுவார் இல்லையா, இந்த நகரை வந்து எரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லுவார் இல்லையா, ஒரு வரம் கொடுப்பாரு இல்லையா. அந்த அக்கினி தெய்வம் வந்து யாரையெல்லாம் நெருப்புக்கு இரையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாரு இல்லையா. கேள்வி கேட்கும்போது அதற்கு கண்ணகி என்ன பதில் சொல்லியிருப்பார் தெரியுமா? பார்ப்பார் அறவோர் பத்தினி பெண்டிர் மூத்தோர் குழவி இவரை விட்டு தீ திறத்தோர் பக்கம் சேர்க. வஞ்சின மாலையில 53, 56வது பாடல் வரி இது. சிலப்பதிகாரத்தை போய் எடுத்து பாருங்க, அதுல பதில் இருக்கும். கண்ணகி எந்த ஒரு இடத்துலையும் அறத்தை மீறவே இல்லை. நீதி கேட்டு போராடிய கண்ணகி கோவலனை மட்டும் எரிச்சிருக்கலாம் இல்லையா, இல்ல அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் உயிரை விட்டுட்டான் இல்லையா, அதற்கு பிறகும் அவளுடைய சினம் அடங்காமல் அவ எப்படி மாநகரை எரிக்க முடியும்? அவள் வந்து ஒரு கதாநாயகியே கிடையாது, அவள் ஒரு சிறந்த பெண்ணே கிடையாது, அவள் வில்லி, அவள் பெண்மைக்கான எந்த ஒரு இலக்கணமும் இல்லாதவள் அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்குது இல்லையா கருத்து. அவங்க எல்லாருக்குமே இதுதான் பதில். இல்ல, அவ எந்த இடத்துலையுமே நீதி தவறல, அறம் தவறல. இளங்கோவடிகள் எந்த இடத்துலையுமே அறம் தவறல, அவங்க அறத்தோட தான் நடந்துக்கிட்டாங்க. மெரினாவில் கண்ணகிக்கு அறிஞர் அண்ணா தான் முதல்ல சிலை வைத்தாரு. அறிஞர் அண்ணா கிட்ட கேட்குறாங்க, ஏன் கண்ணகிக்கு மெரினாவில் நீங்கள் சிலை வைத்தீங்க, வேற எங்கெல்லாமோ நம்ம சென்னையில் வச்சிருக்கலாம்ல, ஏன் குறிப்பாக இந்த மெரினா பகுதியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது அறிஞர் அண்ணா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த பக்கமாக தான் நம்ம வந்து பொதுப்பணித்துறைக்கு போகிறோம் இல்லையா, எல்லா அமைச்சர்களும் இந்த பொதுப்பணித்துறைக்கு இந்த பக்கத்தை தான் கடந்து வந்தாகணும். அப்போ அவங்க கண்ணகி சிலையை பார்ப்பாங்க, அவங்களுடைய கண்ணில் எல்லாமே இந்த கண்ணகி சிலை படும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது ஞாபகத்துக்கு வரணும், நினைவுக்கு வரணும். எவரெல்லாம் நீதி தவறுகிறார்களோ, எவரெல்லாம் அறத்தை கைவிடுகிறார்களோ, எவரெல்லாம் நேர்மை தவறி நடக்கிறார்களோ, அந்த சமயத்தில் இந்த நாடு அழியும், மக்கள் வாழ்வு அழியும் அப்படிங்கிறத அவர்களுக்கு நினைவூட்டுறதுக்காகத்தான் இந்த கண்ணகி சிலையை நான் இந்த மெரினா பகுதியில் வச்சேன் அப்படின்னு பதில் சொன்னாராம். அப்போ கண்ணகி சிலை எதனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறத்தினுடைய அடையாளம், நீதியினுடைய அடையாளம், நேர்மையினுடைய அடையாளம், எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்ணுக்கு கோபம் வரும். பெண்ணுக்கு கோபம் வந்தால் அந்த சினம் இந்த நாட்டையே அழிக்கும் என்பதற்கான ஒரு அடையாளம். நன்றி, வணக்கம்.